அனைவருக்கும் வணக்கம். அம்மா அகாடமி சேனல் சார்பாக உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளோட சேனலில் ஜென்ரல் இங்கிலீஷ், நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளில் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள், உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா TNPSC Group 2 ஜென்ரல் இங்கிலீஷ், அதற்கான சிலபஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிலபஸ் பார்த்திங்கன்னா பார்ட் A, பார்ட் B அண்ட் பார்ட் C 3 பார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்ட் ஏல கிராமர் மொத்தம் 21 தலைப்பு கொடுத்துருக்காங்க. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா போயம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸ் ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி சஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ். அப்போ குரூப் 2 பொறுத்தளவில் ப்ரிலிம்ஸ் நீங்கள் அழகாக கிளியர் பண்ணலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இங்கிலீஷை பொறுத்தளவில் இந்த கண்டென்ட்டை தெளிவாக பார்த்தோம்னா 95+ அப்படிங்கிறது சாலிடு. மேக்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 15 to 20 அடிச்சிங்கன்னா, அப்புறம் ஜிகே பார்த்துட்டிங்கன்னா அசால்ட்டாக 140-45 போடலாம். ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அது தமிழ். நம்ம ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கண்டிப்பாக தமிழ் ஒன் ஆஃப் அவர் லாங்குவேஜை தான் எடுத்து நம்ம படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க. அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளான்ஸ் விட்டிங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி நம்ம அடித்து தூக்கி எறிஞ்சிடலாம். மெயின்ஸ் மட்டும் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும், அதில் மட்டும் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். சரி, வாங்க நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா பார்ட் ஏல கொடுத்துருக்க கிராமர் கிட்டத்தட்ட 21 டாபிக்ஸ். சார் என்ன சார் 21 டாப்பிக்கா? ஜஸ்ட் 21 அப்படின்னு நினைங்க, எல்லாமே ஈஸியான டாபிக்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மெத்தடில் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரேசஸ் idioms அண்ட் ஃப்ரேசஸ்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, இது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சிலபஸ்லையும் நம்மளுக்கு இந்த கண்டென்ட் இருந்தது. ஆனால் மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கேட்பாங்களா, வேர்ட்ஸ் கொடுத்து அந்த வேர்ட்ஸ்க்கான எக்ஸாக்டான ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இது 1. செகண்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினானிம்ஸ் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போயம்ஸ் அண்ட் ஆல்சோ லெசன் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. இதில் இருக்கக்கூடிய கிளாசரி வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சினானிம்ஸும் கிளியர் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கொடுத்துருக்க ஆன்டனிம்ஸும் கிளியர் பண்ணலாம். அப்போ அப் டு 3 டாபிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு முடியுது. ஆன் த 4th டாபிக் உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், அதாவது ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா அந்த கிவன் ரூட் வேர்டுக்கு முன்னால் நம்ம சம்திங் டு ஆட் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கிவன் ரூட் வேர்டுக்கு பின்பாக நம்ம ஏதோ ஒன்று சேர்த்தோம்னா அதுக்கு பேர் சஃபிக்ஸஸ். இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ பார்க்கலாம். ஒவ்வொரு தலைப்பின் கீழும் நம்ம செப்பரேட் வீடியோஸ் போடுவோம், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக புரியும். தென் 5th கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ். இது என்ன சார் ஆர்டிகல்ஸ்க்கு இன்னொரு பேர் டிட்டர்மினஸ்ன்னு சொல்லுவோம். பட் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு 3 இருக்குது, ஏ and the. இதில் the அப்படிங்கிறது டெஃபினட் ஆர்டிக்கல், a and an அப்படிங்கிறது இன்டெஃபினட் ஆர்டிக்கல். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் 6th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்னு சொல்லுவாங்க. ப்ரீபொசிஷன் அப்படின்றாங்க. ப்ரீனா முன், இடைச்சொல். அப்போ அந்த இடைச்சொல் என்ன சார்? பிஃபோர் ஆஃப் வாட் எ நவுன் அல்லது ப்ரனவுன், பெயர் சொல்லுக்கோ அல்லது பிரதி பெயர் சொல்லுக்கு முன்பாக இடக்கூடிய அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன். கிளியர் நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th ஒன் கொஸ்டின் டேக். இந்த டேகை பற்றி நம்ம ப்ரீவியஸ் சிலபஸில் கொடுத்துருந்தாங்க, பார்த்துருக்கோம். இதுவும் ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் மை லிசனர்ஸ், அரேஞ்ச் யூ. கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் இதுக்கு என்ன சொன்னால் அப்படியா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுவோம். இதுவும் நம்ம செப்பரேட் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 8th டாபிக் பார்த்திங்கன்னா டென்சஸ். இது என்ன சார் டென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்கள் மொத்தம் 3 நிலைகள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 4 க்ரைட்டீரியாவோட மொத்தம் 12 டென்சஸ் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன். தென் 9th ஒன் பார்த்திங்கன்னா வாய்ஸ். இந்த வாய்ஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகும், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இதை தமிழில் நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம், செய்வினை மற்றும் செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லி படிச்சிருப்போம். இது எப்படி சார் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐடென்டிட்டி ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தை கொடுத்து அந்த வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸா அல்லது பாசிவ் வாய்ஸா, அல்லது கொடுக்கப்பட்ட வாக்கியத்திற்கு சரியான பாசிவ் வாய்ஸ் என்ன, இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேர்வில் வந்து கேட்பாங்க. அடுத்து 10th டாபிக் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிள்ஸ். இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லையா, ஒரு மெயின் வேர்ப். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மெயின் வேர்புக்கு முன்னால் டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டோம்னா டு டீச்னு வரும், இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ். அதே டீச் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் ஐஎன்ஜி சேர்த்தோம்னா டீச்சிங்னு வரும், அதுதான் ஜெரன். அப்போ இன்ஃபினிட்டிவ்னா ஆட்
the word to before of the main verb. To teach, to speak, to listen. இதுதான் இன்ஃபினிட்டிவ். அதே இது ஜெரண்டாக இருந்தால் ஸ்பீக்கிங், லிசனிங், டான்சிங் இந்த மாதிரி வெர்பு கூட ஐஎன்ஜி வர்றதுக்கு பேர் gerund. What about participles, sir? Participles can be divided into two. Present participle னு சொல்லுவாங்க, past participle னு சொல்லுவாங்க. இதில் present participle பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த க்ரைட்டீரியாவில் வரும் அப்படின்னா வெர்பாக வரலாம் அல்லது அட்வர்ப், அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் வரலாம். அப்போ வாட் அபவுட் gerund, சார்? gerund வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டாக தான் வரும், அதாவது நவுனாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்விம்மிங் இஸ் a குட் எக்ஸசைஸ். the word ஸ்விம்மிங் உங்களுக்கு எந்த க்ரைட்டீரியாவில் வருது? நவுன், அதாவது பெயர்ச்சொல் சப்ஜெக்டில் வருது. இப்போ அதே இது இந்த பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஐ ஸ்டார்ட் ரீடிங் a story book. அப்போ the word reading அப்படிங்கிறது present participle. What about the past participle, sir? past participle வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு having read something அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த டாபிக் பார்க்குறப்ப உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இதை பற்றி நடத்துவேன். தென் நெக்ஸ்ட்டு 11th டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி ரொம்ப ஈஸியான நான் தெளிவான வீடியோ போடுவேன். இது டெட் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அதர் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம சேனலில் வந்து போட போகிற வீடியோ வந்து அடிச்சுக்க முடியாது, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன். தென் 12th டாபிக் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ். ஹோமோ அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம், ஃபோன்ஸ்னால் சவுண்டுன்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன சார்? கன்ஃபியூசபிள்ஸ் அப்படின்வாங்க. அது என்ன சார் கன்ஃபியூசபிள் அப்படின்னா இந்த ஹோமோஃபோன்ஸ்க்கு அர்த்தம் ஹோமோனா என்ன சொன்னேன்? சிங்கிள், ஃபோன்ஸ்னா என்னது? சவுண்டு. அப்போ ஒத்த ஒலிகள் அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், நோ, KNOW, நோ, NO அப்படின்னாலும் நோ தான். சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். இதுதான் ஹோமோஃபோன்ஸ். தென் 13th ஒன் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த எரர். இது என்ன சார் ஃபைண்ட் அவுட் த எரர்? உங்களுக்கு தெரியும், எரர் கரெக்ஷன் அல்லது எரர் ஸ்பாட்டிங். இது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டாப்பிக்கில் இருந்தது. இது எப்படி கேட்பாங்கன்னா ABCD இந்த 4 நிலைகளில் கொடுத்து ஏதோ ஒரு நிலைகளில் வந்து அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தவறுதலாக இருக்கலாம். எந்த நிலைகளில் தவறுதல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்ம ஆன்சராக பிக் பண்ணிட்டோம்னா இந்த டாபிக் ஓவர். நெக்ஸ்ட் 14th ஒன் பாருங்கள், செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். அது என்ன சார்? கரெக்ட் சென்டென்ஸை பிக் பண்ண சொல்கிறாங்க. இதில் எல்லா டாப்பிக்கும் சஃபில் ஆகும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் வரும், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் வரும், டென்சஸ் வரலாம், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் வாக்கியங்களாக கொடுத்து மொத்தம் 4 வாக்கியங்கள் கொடுத்து அந்த 4 வாக்கியங்களில் கொடுக்கப்பட்ட வாக்கியம் சரியானது எது அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒரு 3 வாக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்சஸில் கொடுத்துட்டு 1 காம்பவுண்டில் கேட்கலாம், லைக் ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்கலாம். அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். அப்போ சென்டென்சஸ் எல்லாம் தவறுதலாக கொடுத்து அதில் சரியானது எதுன்னு கேட்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்து ஒரு நிலையை மட்டும் ஒரு மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம். அதுதான் செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டு. 15th ஒன் ஆட் வேர்ட்ஸ், ஆட் ஒன் அவுட்டு. இந்த ஆட் ஒன் அவுட்டு எதை பேஸ் பண்ணி சார் வருதுன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், வெர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி வரக்கூடியதுலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க ஆட் ஒன் அவுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4. அந்த 4ல் 3 வேர்ட்ஸ் வெர்பாக இருக்கலாம், 1 அட்வர்பாக இருக்கலாம். அப்போ இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அட்வர்பை பிக் பண்ண போகிறோம். அதே இது ஒரு 3 வார்த்தைகள் அட்ஜெக்டிவாக இருந்து 1 அட்வர்பாக இருக்கலாம். இது ஆட் ஒன் அவுட் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16th ஒன் உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ஸ், சிங்குலர் அண்டு ப்ளூரல் நம்ம படிச்சிருப்போம். அதாவது தமிழில் சொல்லப்போனால் ஒருமை, பன்மை அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் சிலபஸில் இருந்தது. இதுவும் உங்களுக்கு நான் ஓல்டு எடிஷன், நியூ எடிஷன் ரெண்டுலேயும் கரெக்டாக உங்களுக்கு பிரித்து வீடியோ தொகுப்பாக நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. 17th டாபிக் பார்த்தீங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாபிக் டீட்டெயில்டாக படிக்கணுமா சார்? கிடையவே கிடையாது. ஐடென்டிஃபை த கிவன் சென்டென்ஸ். அப்போது சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னா இது சிம்பிளாக, காம்பவுண்டாக, காம்ப்ளெக்ஸாக நீங்கள் பிக் பண்ணுறதா உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும் இந்த போட்டித் தேர்வில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18th டாபிக் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்லையுமே ஐடென்டிஃபை த கிவன் சென்டென்ஸ். அது பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரேட்டிவ் டிகிரியா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியான்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சிலபஸ்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்குறது ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். அதுதான் சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். இந்த ரெண்டுமே ஐடென்டிஃபை அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் தான் வருது. 19வது டாபிக் பாருங்கள் உங்களுக்கு பிளெண்டிங் வேர்ட்ஸ். இது என்ன சார் பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னா 2 வார்த்தைகளினுடைய கலவையாக இன்னொரு வார்த்தை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலிகாப்டர் ப்ளஸ் ஏர்போர்ட். இந்த ரெண்டையும் சஃபில் பண்ணணும்னா, மிக்ஸ் பண்ணணும்னா ஒரு வேர்டு வரும், ஹெலிபோர்ட். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கும் நம்ம ப்ரீவியஸ் சிலபஸில் படிச்சிருக்கோம். இதை பற்றி நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது.
நெக்ஸ்ட் 20th ஒன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இது எந்தெந்த மாதிரி மெத்தடில் கொஸ்டின்லாம் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது எப்படி சார் கேட்பாங்க? நவுன் ப்ளஸ் நவுனு, வெர்பு ப்ளஸ் நவுனு, நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி வச்சு கேட்கலாம். அல்லது அந்த வார்த்தையை கொடுத்து இப்போ ஸ்கூல் பாய் அப்படிங்கிறது நவுன் ப்ளஸ் நவுனா, வெர்பு ப்ளஸ் நவுனா, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனான்னு கேட்பாங்க. ஸ்கூலுங்கிறது ஒரு நவுனு, பாய்ங்கிறது ஒரு நவுனு. அப்போ நவுன் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் வந்துடும். தென் ஃபைனல் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21ஆக இருக்கக்கூடியது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் சிலபஸில். அதே மாதிரி ஓல்டு எடிஷன்லையும் இருக்குது, நியூ எடிஷன்லையும் இருக்குது. ரெண்டையும் நான் சஃபில் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறதா பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயமாக நான் எல்லா கண்டென்ட்டும் தெளிவான முறையில் தொகுத்து கொடுக்குறேன். இப்போ இந்த 21 தலைப்பை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இது கூடவே நம்ம சைட் பை சைட் பார்ட் பியில் கொடுத்த போயம்ஸ், பார்ட் சியில் கொடுத்த லெசனாக இருக்கட்டும் அல்லது சப்ளிமெண்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சஃபில் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, டெட் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தெளிவான முறையில் நம்ம வீடியோ கொடுப்போம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமாக நடந்துக்குவோம். நன்றி மாணவர்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்ததொரு வீடியோவில்.